காட்டுத்தீ பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. காட்டுத்தீ சிறிய நன்மை இருந்தாலும் பல உயிர்கள் இறப்பு, செடிக்கொடி தாவரங்கள் இறப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்று தீமைகளே அதிகம் கொண்டது. காட்டுத்தீ இயற்கையாக மின்னல் விழுதல், எரிமலை வெடித்தல், பாறைகள் மோதி தீப்பிடித்தல் போன்று ஏற்படும். ஆனால் பெரும்பாலும் மனிதர்களால் ஏற்படுவே அதிகம். நெருப்பு பற்ற வைத்தல், மின்சார கம்பி ஒன்றோடு ஒன்று உராய்தல், வேளாண் நிலம் விரிவுபடுத்துதல் போன்று பல காரணங்கள் உள்ளது. காட்டுத்தீயின் வேகம் மற்றும் திசையை கணிக்க முடியாது. காற்றோட்டத்தை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். பல மாதங்கள் தொடர்ந்து கூட எரிந்து கொண்டே இருக்கும். கோடை காலத்தில் அதிகம் காட்டுத்தீ உருவாகும். மழை பெய்ததும் அந்த காடு இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். ஆனால் புயலுக்கு பின் அமைதி போன்று எரிந்து முடிந்தவுடன் எங்கும் கருமையாகவும் புகைந்து கொண்டும் காட்சியளிக்கும். பறவைகள் மற்றும் பெரிய விலங்குகள் தப்பித்துவிடும். ஆனால் சிறிய உயிரினங்கள் தீயில் மாட்டி இறந்துவிடும். சில இடங்களில் வருடம் காட்டுத்தீ ஏற்படுவதனால் அந்த காடு அடர்ந்த காடாக மாறாமல் பல தாவரங்கள் அழிந்து வெளிச்சமாகவே இருக்கும். காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது மிக கடினமானது. இயற்கையாக ஏற்பட்டால் அதற்கு இயற்கையே பாதிப்பிலிருந்து மீண்டு கொள்ளும். ஆனால் செயற்கையாக மனிதர்களால் ஏற்பட்டால் பாதிப்பு அதிகமாக இருக்கும்.